பொலிவுடன் மார்னிங் நியூஸ் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. அனைத்து பிரிவு கிறிஸ்துவர்கள் சென்னையில் ஒன்று கூடும் பிரம்மாண்ட உச்சி மாநாடு. இன்னும் சில தினங்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாட இருக்கும் கிறிஸ்துவர்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு பிறகு கிறிஸ்துவ மதத்தில் உள்ள அனைத்து பிரிவினரும் ஒருங்கிணைந்து சென்னையில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க உச்சி மாநாட்டை நடத்த இருக்கிறார்கள். இம்மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 3:30 மணி வரை சென்னை செயின்ட் தாமஸ் மலையில் உள்ள புனித பசிலிக்காவில் ஸ்ட்ரீட் தாமஸ் மவுண்ட் ஹில் ஸ்ட்ரெயின் பசிலிக்கா சென்னை இந்த உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து பிரிவு கிறிஸ்துவ சபைகளை சேர்ந்த தேவ ஊழியர்கள், போதகர்கள், ஆயர்கள், பேராயர்கள் என அனைவரும் பங்கேற்க உள்ளார்கள். தமிழக வரலாற்றில் முதல் முறையாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் 5000 முதல் 7000 பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாபோர் உச்சி மாநாடு 2025 என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாபெரும் மாநாட்டின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சென்னையில் உள்ள ஜீசஸ் கால் மையத்தில் வெளியிடப்பட்டது. மேலும் மாநாட்டின் ஆலோசனை கூட்டம் தருமபுரி பேராயத்தின் ஆயரும் தாமோர் உச்சி மாநாடு 2025 மாநாட்டின் தமிழக பணிக்குழுவின் தலைவருமான பிஷப் லாரன்ஸ் பயஸ் தலைமையில் நடைபெற்றது. தென்னிந்திய திருச்சபை பேராயத்தின் செயலாளர் பாதிரியார் அகஸ்டின் பிரேம் டான், அங்கிலிக்கன் தேவாலயத்தின் ஆயர் டாக்டர் சந்திரசேகர், TLS ஆயரின் பிரதிநிதியாக பாரதிரியா ஜேசப் சுந்தர், ஏஜிப் சபை மற்றும் ஆயர் மோகன் லாசரின் பிரதிநிதியாக டாக்டர் கல்யாணகுமார், பெந்தகோஸ்தே திருச்சபையின் பிரதிநிதியாக ஆயர் எடிசன், OMCA ஆனந்த், இந்தியன் நேஷனல் அப்போஸ்தலிக் டயசின் சார்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிஷப் ஜெயக்குமார் ஆகியோர் பங்கேற்றார்கள். இவர்களோடு இயேசு அழைக்கிறார் சபையின் சார்பில் பால் தினகரன் மற்றும் அவருடைய பயணிக்கும் சகோதர சகோதரிகளும் பிற திருச்சபைகளை சேர்ந்தவர்களும் வரும் நவம்பர் 29ஆம் தேதி நடைபெற உள்ள தாபோர் உச்சி மாநாடு 2025 பங்கேற்க உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆலோசனை கூட்டம் முடிவடைந்து பாதிரியார்களை சந்திக்க தாபோர் உச்சி மாநாடு 2025 பணிக்குழு தலைவர் பிஷப் லாரன்ஸ் பயஸ் அனைத்து பிரிவு கிறிஸ்துவர்களும் ஒருங்கிணைந்து ஆண்டவரின் சிறப்பு அபிஷேகத்தையும் வல்லமையையும் பரிசுத்த ஆவியையும் பெறுவதற்கான மாபெரும் கூட்டம் நவம்பர் 29ஆம் தேதி செயின்ட் தாமஸ் மலை மீது நடைபெற உள்ளது. ஒரே எண்ணத்தை கொண்ட அனைவரும் ஒன்று கூடி நல்ல எண்ணத்தை பெற்று தருவதோடு தேசத்திற்கு ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதே இந்த கூட்டத்தின் நோக்கம். இந்த கூட்டம் தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறை. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கூட்டத்தில் அனைத்து பிரிவு கிறிஸ்தவர்களும் ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சுமார் 15க்கும் மேற்பட்ட பல பிரிவுகளை சேர்ந்த திருச்சபையினர் இதில் பங்கேற்க உள்ளனர். கூட்டம் நடக்கும்போது இன்னும் அதிகமானவர்கள் எதிர்பார்க்கிறோம். இதற்கு முன் மதமாற்ற தடை சட்டம் போடப்பட்ட போது அனைத்து திருச்சபைகளும் ஒருங்கிணைந்தோம். அதன் பிறகு இப்போதுதான் மீண்டும் ஒருங்கிணைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ பிறந்து உயிர்த்தெழுந்து 2000 ஆண்டு நிறைவடைய உள்ளது. அந்த விழாவுக்கான முன்னோட்டமாக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்றார். முறையாக மாபெரும் ஒரு கூடுகை நடக்குது. ஏறக்குறைய 5000 7000 வரை மக்களை எதிர்பார்க்கிறோம். முதல் முறையாக இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டம். எல்லா சபைகளும் சேர்ந்து எல்லா கிறிஸ்துவ சபைகளிலும் சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எல்லா சபைகளும் முதல் முறையாக இவ்வாறு ஒன்று கூடுவது இதுவே முதல் முறை ஒரு நாள் முழுவதும். இதற்கு முன் மதமாற்ற தடை சட்டம் நடந்தது. அப்போது மாண்புமிக்க ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அப்போது சபைகளாம் ஒன்று கூடினோம். அதற்கு பிறகு இப்போதுதான் முதல் முறையாக எல்லா சபைகளும் சேர்ந்து பெரிய அளவில் கூடுகின்றோம். இப்போ கூடுறதுக்கு அவசியம் என்ன சார்? அதான் ஏற்கனவே நான் வாசித்த அறிக்கையில் நைசையா திருச்சங்கத்துடைய 1700வது ஆண்டு விழா கொண்டாடும். அது மட்டுமல்ல, வருகின்ற 2033ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து இம்மண்ணில் பிறந்து இம்மண்ணில் மரித்து உயிர் தெழுந்து 2000 ஆண்டுகளை நிறைவு செய்வோம். அதற்கு ஒரு முன் தயாரிப்பாக இந்த கூடுகை இருக்கும். பேராயர்கள் ஆயர்கள் தான் முக்கியமா கூடுறோம். பிறகு பொதுநிலையில் இருக்கிற சமூக தலைவர்கள் ஒரு சிலரை அழைக்கிறோம். இந்திய அளவுல இருந்தும் சில தலைவர்கள்
கிறிஸ்துவ தலைவர்களாக ஒரு சில உலக தலைவர்களும் இருப்பார்கள்.